வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கான காணொளியில் நாம் பார்க்க போகிற புரட்சி தலைவர், வெளிச்சம் காட்டாத வரலாறு, ரஷ்யாவின் புரட்சி பிதா அப்படின்னு நான் சொல்கிறச்சே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வேறு யாரும் இல்லை, விளாடிமிர் லெனினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விளாடிமிர் லெனின் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த புரட்சிகர தலைவர்களில் ஒருவர். இவர் மார்க்சிசத்தை அடிப்படையாக கொண்டு ரஷ்யாவில் 1917இல் நடந்த பெரிய புரட்சியை வழிநடத்தியவர். லெனினின் வழிகாட்டுதலால் உலகம் முழுக்க கம்யூனிசம் ஒரு சக்தியாக வளர்ந்தது. அவருடைய வாழ்க்கை குறிப்பு: ஏப்ரல் 22, 1870 இவர் பிறந்திருக்கிறார். இவருடைய குடும்பம் ஒரு கல்வி கலைஞர் குடும்பம். லெனின் இளமை வயதில் அவரது சகோதரர் சர்ஃபோமர் செய்யப்பட்ட நிகழ்வு அவரை அரசை எதிர்க்க தூண்டியது. கல்வி, சட்டம் படித்தவர், ஆனால் அரசியல் மீது அதிக ஈர்ப்பு ஏற்பட்டது. அரசியலுக்கும் புரட்சிக்கும் வழி. லெனினின் மார்க்சிசம் நாவல்களை படித்த சமூக மாற்றத்தை வலியுறுத்தினார். சோஷியல் டெமோக்ராட்டிக் லேபர் பார்ட்டியில் சேர்ந்தார். பின்னர் அதிலிருந்து பிரிந்து போல்செவிக் என்ற குழுவை தொடங்கினார். இவர் தோழர் லெனின் என்ற பெயரால் பிரபலமானார். ரஷ்யா புரட்சி 1917 பிப்ரவரி புரட்சி மற்றும் பின்னர் அக்டோபர் புரட்சி நவம்பர் மாதத்தில் நடந்தது. பழைய நாட்காட்டியின்படி அக்டோபர் மூலம் ஜார்ஜ் மன்னர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. லெனினின் தலைமையில் போல்செவிக்குள் ஆட்சியை கைப்பற்றினர். சமாதானம், நிலம், உணவு, பீஸ், லேண்ட், பிரெட் என்பது அவரின் பிரச்சாரம். சோவியத் யூனியனின் துவக்கம். லெனின் சோவியத் யூனியன் எனும் புதிய கம்யூனிஸ்ட் அரசை உருவாக்கினார். சொத்துக்களை தேசியமயமாக்கினார். தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் அதிகாரம் வழங்கினார். இவருடைய இறப்பு ஜனவரி 21, 1924. பிழைத்து போன புலனிழப்புகள் காரணமாக லெனினின் இறப்புக்கு பிறகு ஸ்டாலின் அதிகாரத்திற்கு வந்தார். லெனின் உலக கம்யூனிச இயக்கத்தின் நவீன தந்தை என நினைவு கூறப்படுகிறார். லெனினின் மீது விமர்சனங்களும் உண்டு. தனது அரசியல் எதிரிகளை கடுமையாக கையாளத் தெரிந்தவர் என்று பத்திரிகைகள் இவரை பற்றி பெருமையாக சொல்லப்படுகிறது. லெனினுடைய வாழ்க்கை வரலாறு. அரசியல் ஒரு ஆபத்தான பயணம், ஆனால் சிலர் அதை ஒரு கனவாக பார்க்கிறார்கள். ரஷ்யாவின் மண் மீது நடந்த அதிசயமான புரட்சியின் பின்னணியில் இருந்தவர் லெனின். இவரது வாழ்க்கை ஒரு சாதாரண மனிதனின் பயணம் அல்ல, அது வரலாற்றை மாற்றிய கதையாகும். லெனினின் இயற்பெயர் விளாடிமிர். 1870ஆம் ஆண்டு ஏப்ரல் 22 சிம்பிராஸ்க் என்ற நகரில் பிறந்தார். இவரது குடும்பம் கல்வி மற்றும் சமூக நீதியில் நம்பிக்கை கொண்டது. ஆனால் இளமை காலத்தில் ஏற்பட்ட ஒரு சம்பவம் இவரை அரசியலுக்கு தள்ளியது. அவரின் அண்ணன் அலெக்சாண்டர் மன்னர் அலெக்சாண்டரை கொல்ல முயன்ற வழக்கில் தூக்கிலிடப்பட்டார். இதுதான் லெனினின் மனதில் அரசுக்கு எதிரான கசப்பை விதைத்தது. படிப்பில் மேதை, ஆனால் அவர் விருப்பம் சட்டத்தில் அல்ல, புரட்சியில். மார்க்சின் எழுத்துக்களை படித்து உலகத்தையே மாற்றும் சிந்தனையை கொண்டார். அதுவே அவரை மார்க்சிசம் என்ற பாதையில் அழைத்துச் சென்றது. ரஷ்யாவில் தொழிலாளர் இயக்கங்களை உருவாக்கினார். அரசால் கைதியாக்கப்பட்டு சில ஆண்டுகள் சைபீரியாவில் நீண்டகால சிறைவாசம் அனுபவித்தார். பின்னர் வெளிநாட்டில் இருந்து போல்செவிக்குள் என்ற குழுவை அமைத்தார். இவரது நோக்கம் ஜனநாயக அரசை உருவாக்குவதல்ல, தொழிலாளர்களின் ஆட்சியை ஏற்படுத்துவது. இவரது பேச்சும் எழுத்துக்களும் அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்து அவரது பெயர் இன்று வரைக்கும் புரட்சியின் அடையாளமாக இருந்து வருகிறது. லெனின் ஒரு தலைவர் மட்டுமல்ல, ஓர் சிந்தனையும் சக்தியுமானவர். ரஷ்யாவை மட்டுமல்ல, உலக வரலாற்றையே மாற்றியவர். இவரது வாழ்க்கை எதிர்ப்பு இருந்தாலும் தங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாதவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகும். ரஷ்ய புரட்சி ஒரு நாட்டு அரசை புரட்டிய மக்களின் வரலாறு. 1917 உலக வரலாற்றையே குலுக்கிய ஓர் ஆண்டு. ரஷ்யாவின் மக்கள் தங்களது மன்னர் ஆட்சியை எதிர்த்து எழுந்தனர். ஒரு நாட்டு அரசையும் சமுதாய அமைப்பையும் முற்றிலுமாக மாற்றிய இந்த புரட்சியே ரஷ்ய புரட்சி. 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் ரஷ்யா ஒரு பின்தங்கிய விவசாய நாடாகவே இருந்தது.
மக்கள் பசியால் தவித்து கொண்டிருந்த பொழுது ஜார்ஜ் மன்னர்கள் அரண்மனையில் ராஜலட்சுமியாக வாழ்ந்தனர். தொழிலாளர்கள், விவசாயிகள் இருவரும் அடக்குமுறைக்குள் சிக்கியிருந்தனர். 1905 ஜப்பானிடம் ரஷ்யா தோல்வியடைந்தது. 1914 முதல் உலகப் போர் ரஷ்யாவுக்கு பெரும் நாசத்தை ஏற்படுத்தியது. இவையெல்லாம் மக்கள் உணர்ச்சிகளை வெடிக்க வைத்தன. 1917 பிப்ரவரியில் மக்கள் யூப்ரெட் பீஸ் லேண்ட் என கூச்சலிட்டனர். சாலை முழுவதும் போராட்டங்கள். இக்காலத்தில் ஜார்ஜ் நிக்கோலஸ் 2ஆம் முடிவாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். மன்னர் ஆட்சி முடிவுற்றது. மன்னரை விலக்கிய பிறகு அரசாங்கம் மக்கள் விருப்பப்படி இயங்கும் என எண்ணப்பட்டது. ஆனால் புதிய இடைக்கால அரசு பெரும்பான்மையாக பழைய அதிகாரிகளால் நிரப்பப்பட்டது. மக்களுக்கு நிலமும் சமாதானமும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் லெனின் தலைமையில் போல்செவிக்குள் சோவியத்துக்குள் எனப்படும் தொழிலாளர் குழுக்களை வழிநடத்தினார். அக்டோபர் 1917 ஆயுதம் ஏந்திய இராணுவத்துடன் இவர்கள் வின்டர் மாளிகையை கைப்பற்றினார்கள். இடைக்கால அரசு கீழே விழுந்தது. தற்போது கம்யூனிச ஆட்சி தொடங்கியது. புதிய ஆட்சியில் சொத்துக்கள் அரசுக்கு சொந்தமானதாக காணப்பட்டன. தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளில் அதிகாரம் பெற்றனர். விவசாய நிலம் விவசாயிகளுக்காக பிரிக்கப்பட்டது. 1922 சோவியத் சமூக குடியரசாக மாறியது. ரஷ்ய புரட்சி உலக நாடுகளை பாதித்தது. தொழிலாளர்கள், மாணவர்கள், சமூக நீதிக்காக போராடும் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு உணர்வாக மாறியது. ஆனால் சிலருக்கு இது ஒரு திகில் ஊழலுக்கு பதிலாக உத்தரவாத ஆட்சி, ஒரு மக்களின் எழுச்சி, அரசியல் மாற்றம், சமூக சமத்துவம் மற்றும் பொருளாதார மாற்றங்கள் அனைத்திற்கும் தொடக்கமாக இருந்தது. ஆனால் அதன் பின்னணியில் பல சிக்கல்கள், வன்முறைகள், மறக்க முடியாத உண்மைகள். இவரை போல ஒரு தலைவர் இனி பிறக்க போகிறதும் இல்லை. நன்றி. மறக்காம பகிருங்கள்.